நமஸ்தே. பெரிய வாஷர் காவிரி பூம்பட்டினத்தில் இந்த ஒரு கன்னியா பொண்ணு நிராதரவாக அப்பாவையும் அம்மாவையும் இழந்துட்டு நின்றுருக்குங்கிறத பார்த்தோம். இந்த பெண்ணு மனசார தன்னுடைய மொரமாமனையே கணவனாக வரிச்சு நின்றுருக்கு அப்படிங்கிற விஷயத்தையும் பார்த்தோம். இதில் முக்கியமாக கவனிக்க வேண்டிய ஒரு அம்சம், இவ அந்த மொரமாமன் யார் என்னங்கிறத பார்த்தது கிடையாது. அவனுக்கு கை கால் இருக்கா கண்ணு இருக்கா இது எதுவும் தெரியாது. ஆனால் ஒரே காரணம், தன்னுடைய அப்பா இவனை நினச்சின்னு இருந்தார், இவனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கணும்னு நினச்சாருங்கிற ஒரே ஒரு ரீசனுக்காக இவன் தான் தன்னுடைய கணவன் மனசால வரிச்சுண்டு ஒரு விரதமாக இவன் நிற்கிறா அப்படிங்கிறத பார்க்கும் பொழுது அந்த காலத்தில் மனுஷாளுக்கு எப்படிப்பட்ட ஒரு மனோபாவம் இருந்திருக்குங்கிறதையும் நம்ம நினச்சி பார்க்கலாம். ஆச்சரியமாக இருக்கும். எப்படி பித்ருவாக்கிய பரிபாலனம்னு சொன்னாக்கா தன்னுடைய அப்பா சொன்னதை எப்படியானாலும் நிறைவேற்றி ஆகணும் அப்படின்னு உதாரண புருஷராக வாழ்ந்து காட்டினாரே ராமச்சந்திரமூர்த்தி. அவருடைய புராணம் இந்த ராமாயணம்ங்கிறது ஜனங்களுடைய நாடி நரம்பு முழுக்க ஊறி போயிருந்ததுனாலேயே ஜனங்களுக்கும் அப்பேற்பட்ட மனோபாவம் இருந்திருக்கு. அதனால தான் தன்னுடைய அப்பா சொன்னாருங்கிற ஒரே காரணம், அவன் எப்படி இருக்கான்னே தெரியாது, ஆனால் அவன் தான் புருஷன் அப்படின்னு நினச்சிட்டு இந்த பொண்ணு அவனுக்காக ஒரு விரதம் இருக்கா அப்படிங்கிறத பார்க்குறோம். அப்படிப்பட்ட ஒரு குணாதிசயம் ஜனங்கள்கிட்ட நிறைஞ்சிருக்குங்கிறதுனால தான் நம்ம பாரத தேசத்தினுடைய மகிமை உலகமெல்லாம் பரவி இருந்தது ஒரு காலத்தில். சரி, இப்படி இந்த பொண்ணு இப்போ தன்னந்தனியாக நின்றுருக்கு, நிராதரவாக இருக்குது, ஏதோ ஒரு வழி வேணும் அதுக்கு வாழ்க்கையில். அப்போ சுற்றி இருக்கிற ஊர் ஜனங்கள்லாம் இருக்காளே, எல்லாரும் பாரதத்தை பொறுத்த வரைக்கும் எல்லாரும் நல்ல மனசு உள்ளவாளா, முடிஞ்ச வரைக்கும் மற்றவாளுக்கு நம்மளால் ஏதாவது கைங்கரியம் பண்ண முடியுமா அப்படிங்கிறத பார்த்து பார்த்து செஞ்சுட்டு இருக்கிறவாளாகத்தான் பாரத தேசம் முழுக்க இருந்திருக்கு. சமீபம் வரைக்கும் அப்படி தான் இருந்திருக்கு. அதுக்கப்புறம் தான் கொஞ்சம் கொஞ்சம் மற்றவாளை இருக்கிறத பார்த்துட்டு அப்படியே நம்ம சுயநலத்தை கொஞ்சம் பார்ப்போன்னு அப்படி பார்க்க ஆரம்பிச்சு இப்போ சுயநலம் மாத்திரமே அப்படிங்கிற மாதிரி ஜாஸ்தியாக போயிடுது. இது பெரியவாளும் ரொம்ப ஒரு வருத்தத்தோடு தான் சொல்கிறான். ஒரு காலம் வரைக்கும் நம்மளுடைய தேசத்தினுடைய சிறப்பு ரொம்ப கொண்டாடப்படக்கூடிய அளவில் தான் இருந்துட்டு இருந்தது அப்படிங்கிற பாயிண்ட்டு சொல்கிறான். அப்படி இந்த ஊர் ஜனங்கள்லாம் தீர்மானம் பண்ணி நம்ம ஏதான இந்த குழந்தைக்கு ஹெல்ப் பண்ணோம் அப்படின்னு டிசைட் பண்ணிவிட்டு அவகிட்ட வந்து பேசுகிறா. அதே மாதிரி இவள் அப்பா கிட்ட பேசின்னு இருந்தவாகிட்டையும் டிஸ்கஸ் பண்ணி யார் அந்த மொரமாமன் எந்த ஊரில் இருக்கான் அப்படிங்கிற வரைக்கும் கொஞ்சம் விஷயத்தை அவள் கிரகிச்சுண்டு, இந்த மொரமாமன் தான் மதுரையில் இருக்கான்னு தெரியுமே, அவனுக்கு இங்கேருந்து காவிரி பூம்பட்டினத்துலேருந்து ஒரு ஓலை எழுதி அனுப்புகிறானாம். அந்த காலத்து லெட்டர் சிஸ்டம் போட்டு அனுப்புகிறான். இந்த மாதிரி ஆயிடுத்துப்பா, உன்னுடைய சொந்தக்கார குடும்பத்தில் இந்த பொண்ணு உன்னையே தான் கல்யாணம் பண்ணிப்பேன்னு நின்றுருக்கு, நீ தான் வந்து அவளை அழைச்சிட்டு போகணும் அப்படின்னு சொல்லி அவனுக்கு ஓலை விட்டு அனுப்புகிறா. இப்போ இந்த மொரமாமன் நடுவில் என்ன ஆச்சு, இது வரைக்கும் இந்த கேப்பில் அவன் கதை என்ன ஆச்சுன்னு பார்த்தாக்கா, அவன் வளர்ந்து பெருசாயாச்சு. ஏற்கனவே இவர் சொன்னார், இவருக்கு இந்த மொரமாமனுக்கும் இந்த பொண்ணுக்கும் கூட 10 வயசுக்கு மேலே டிஃப்ரென்ஸ் இருக்கும்ன்ட்டு. ஆல்ரெடி அவனுக்கு கல்யாணமும் ஆகிடுது. கல்யாணம் ஆனது மாத்திரமில்லை, அவனுக்கு குழந்தைகளும் ஆகிடுது. அப்படி அவன் தனியாக ஒரு வாழ்க்கை செட் ஆகிடுது. அவனுக்கு இந்த ஓலை இப்போ வருது காவிரி பூம்பட்டினத்துலேருந்து. ஓலை எடுத்து வாசித்து பார்க்குறானா. பார்த்த உடனே அவனுக்கும் மனசுக்குள்ளே அடடா பாவம், இப்படி ஒரு சூழ்நிலை ஆகிடுத்தே, அவள் நான் தான் புருஷன் அவள் வரிச்சின்னு இருக்கான்னாக்கா அவளுக்கு நம்ம தான் எதாவது பண்ணி ஆகணும் உடனடியா அப்படின்னு தீர்மானம் பண்ணி இவனே போய் அவளை அழிச்சுட்டு வர்றதுன்னு தீர்மானத்தை பண்ணிவிட்டான். பெரியவா சொல்கிறா, அந்த காலத்தில் 2ஆம் தாரமாக பண்ணிக்கிறதுங்கிறது கொஞ்சம் வழக்கில் தான் இருந்தது. அதுவும் இல்லாமல் அவள் பிறந்திருந்த அந்த வணிக குலத்தில் 2ஆம் தாரங்கிறது ரொம்ப சகஜமாக இருந்த விஷயந்தான். அதனால அவன் பரவாயில்ல வந்து இவளை அழிச்சுன்னு போகிறதுன்னு தீர்மானம் பண்ணிவிட்டான். அப்படி சொல்லி அவன் கிளம்பி இவளை பார்க்கறதுக்கு வரான். காவிரி பூம்பட்டினம் வந்து இந்த ஊரில் இருந்த மற்ற ஜனங்க எல்லார்ட்டையும் பேசி இவளுடைய கணக்கு வழக்கு என்ன இருந்ததோ அதெல்லாம் அவன் பைசல் பண்ணான் அப்படின்னு போட்டிருக்கா பெரியவா. ஏன்னா இந்த குழந்தை தன்னந்தனியாக தானே இருந்திருக்கு. இதே ஏதோ வாழ்க்கையை நடத்துறதுக்கு யாராவது 1-2 பேர் அவாவா ஹெல்ப் பண்ணியிருப்பா, ஒரு ஃபைனான்ஷியல் சப்போர்ட்டோ இல்லை ஒரு தானியங்களை கொடுத்தோ ஏதோ பண்ணியிருப்பாள். அதுக்கெல்லாம் பார்த்து இவன் ஓரளவுக்கு கணக்கெல்லாம் பைசல் பண்ணிவிட்டு இந்த பொண்ணை நான் அழைச்சிட்டு போய்க்கிறேன் அப்படின்னு சொல்லி இவன் கிளம்புறான். ஊர்லேருந்து ஜனங்கள்கிட்டெல்லாம் எல்லார்ட்டையும் சொல்லிட்டு அவளுக்கு நன்றியை சொல்லி இங்கேருந்து விடை பெற்றுண்டு இவ 2 பேரும் கிளம்பணும். சரி, கல்யாணம் ஆகலையே அப்படின்னு கேட்டால் அவன் நினச்சிட்டு இருக்கான், இங்கே எங்கேயோ வெளியூருக்கு வந்துட்டு கல்யாணத்தை பண்ணிவிட்டு அப்புறம் நம்ம ஊருக்கு போனால் ஆளாளுக்கு கேள்வி கேட்பா, அதனால இவளை அழைச்சிட்டு நம்ம ஊருக்கே போயிட்டு, அதாவது மதுரைக்கு போயிட்டு அங்கே போய் கல்யாணத்தை வச்சுட்டுலாம் அப்படின்னு இவன் தீர்மானம் பண்ணுறான். சரி அப்படின்னு எல்லாத்தையும் சொல்லிட்டு கிளம்பியாச்சு. கிளம்புறவா இந்த ஊரை விட்டு அப்படியே போகிறா. பெரியவா சொல்கிறா, இந்த இடத்துல இந்த பொண்ணு பாவம் ஊரை விட்டு போகிறதே வழிய இதனுடைய துரதிருஷ்டம் அவளை விட்டு போகலை, அவள் கூடவே பின்னாடியே ஃபாலோ பண்ணுறது அப்படிங்கிறா. அதனால் இவள் என்ன தீர்மானம் எடுக்கிறா, இப்போது நல்ல விஷயமா தான் இவள் தீர்மானம் பண்ணுறா. இவ்வளோ தூரம் வந்தாச்சு, இப்போ மதுரைக்கு போகணும்,
போகிற வழியில் கொஞ்சம் க்ஷேத்ராடனம் பண்ணிவிட்டு வழியில் இருக்கிற கோயில்கள்லாம் அப்படியே தரிசனம் பண்ணிகிட்டே நம்ம மதுரைக்கு போயிடலாம். ஏன்னா அங்கங்கே ஸ்டாப் ஓவர் எடுத்துகிட்டு போகணுமே நடந்து அப்படி நடுவில் நின்று க்ஷேத்திரங்களை தரிசனம் பண்ணிட்டு போயிடலாம் அப்படின்னு இவ தீர்மானம் பண்ணியிருக்கா. இப்போ துரதிருஷ்டம் பின்னாடியே ஃபாலோ பண்ணுறது பொழுது நடக்க வேண்டிய விஷயம் நடந்தே தானே தீரும். அப்படி ஒரு சம்பவம் நடுவில் நடக்கிறது. இவா நடந்து வந்துட்டு இருக்கும் பொழுது திருப்புறம்பயம்னு சொல்லக்கூடிய இந்த ஒரு க்ஷேத்திரத்துக்கு அவள் வரா. அந்த க்ஷேத்திரத்தை ரீச் பண்ண உடனே இவன் ரொம்ப பாவம், ரொம்ப தூரம் நடந்து வந்தோமே, இந்த களைப்பு போகிறதுக்காக உடம்புல தூசி புழுதி எல்லாம் போகணும் அப்படிங்கிறதுக்காக அந்த கோயில் கிணத்துல நன்னா ஜலத்தை எடுத்து இவன் அங்கே கோயிலில் ஸ்நானம் பண்ணுறானான் இந்த முறமாமன். இந்த பொண்ணு காத்துன்னு இருக்கு. அவன்லாம் ஸ்நானம்லாம் பண்ணி சுத்தம் பண்ணிட்டு வரான். அப்புறம் நன்னா கோயிலில் சுவாமி தரிசனம் பண்ணுறா. பண்ணிவிட்டு அங்கே மடப்பள்ளியிலே போய் இவன் பிரசாதத்தை வாங்கிட்டு வரான் ஆகாரத்துக்கு. அங்கே கோயிலில் பெரிய வன்னி மரம் இருக்குது. இந்த வன்னி மரத்துக்கு கீழே உட்காந்துட்டு இவா 2 பேரும் நன்னா பிரசாதத்தை சாப்பிட்டுட்டு அப்புறம் அன்றைக்கி அங்கேயே படுத்து தூங்கிடுறது அப்படின்னு டிசைட் பண்ணிட்டு அன்றைக்கி அந்த பிராகாரத்திலேயே 2 பேரும் தள்ளி தள்ளி தனியாக படுத்துன்னு தூங்குகிறார்கள் அப்படின்னு ஒரு விஷயத்தை விரிவாக எழுதுறான். அதாவது ஜனங்கள்கிட்ட எப்பேற்பட்ட சுபாவம் இருந்தது, எப்படிப்பட்ட கட்டுப்பாடு இருந்தது அப்படிங்கிற விஷயத்தையும் முக்கியமாக இங்கே பார்க்கணும். இப்படியெல்லாம் அவள் கட்டுப்பாடை கரெக்டாக மெயின்டைன் பண்ணிட்டு இருந்ததுனால தான் கோயில்லையே பரவாயில்ல, ராத்திரி பிரகாரத்தில் அவெல்லாம் படுத்துக்கிறான்னா சௌகரியமாக ஃப்ரீயாக விட முடிஞ்சுது அன்றைக்கி காலத்தில். அப்படி இவா 2 பேரும் தனித்தனியாக படுத்துன்னு இருக்கா. இப்போது ராத்திரி நேரம் ஆயிடுத்து. ராத்திரி வேளையில் என்ன ஆகுறதா, திடீர்னு ஒரு பாம்பு எங்கிருந்தோ வந்து இந்த முறமாமனை கடிச்சுடுறது. அவன் எழுந்து தூக்கத்துலேயே அப்படி எழுந்து ஐயோன்னு கத்தின்ட்டு உடனே அப்படியே படுத்துடுறான். இந்த பொண்ணு முழிச்சுக்கிறதான். முழிச்சுட்டு பார்த்துட்டு என்னாச்சு அப்படின்னு பார்க்கறது. இவனுக்கு உடம்பெல்லாம் நீலம் பூத்து கிடக்கிறது. அவளுக்கு தெரிஞ்சு போச்சு பாம்பு தான் கடிச்சிருக்கு போல இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுடுத்து. ஆனால் இன்னும் இவளுக்கு கல்யாணம் ஆகலையேங்கிற ஒரே காரணத்தினால அவன் சரீரத்தை தீண்டப்படாது. எப்படி நியமம் சாஸ்திர வியவஸ்தைகள் எல்லாம் எப்படி அன்னைக்கு காப்பாத்திண்டு வந்தா, சாதாரண பாமர ஜனங்கள் வரைக்கும் எல்லாரும் காப்பாத்தின்னு வந்தாங்கிறது இங்கே விரிவாக சொல்கிறா. ஸ்பெசிஃபிக்காக நமக்கு கல்யாணம் ஆகலை, அதனால சரீர சம்பந்தம் கூடாது அப்படிங்கிற ஒரே காரணத்தினால ஆபத்து காலமாக இருந்தாலும் பாம்பு கடிச்சிருக்குன்னு தெரிஞ்சாலும் நானா அவனை தொடப்படாது. இத்தனைக்கும் மனசால வரிச்சாச்சு, இவன் தான் கல்யாணம், இவன் தான் பதி கணவன்னு சொல்லியாச்சு. ஆனாலும் இந்த குழந்தை அதை தொடாமல் இந்த பிரகாரத்தில் படுத்துட்டு இருந்த மற்றவாளை போய் சத்தம் போட்டு எழுப்பித்தான். இந்த மாதிரி இவருக்கு பாம்பு கடிச்சா மாதிரி இருக்குது, கொஞ்சம் வாங்கோ அப்படின்னு சொல்லி அவள்லாம் எழுப்பி கூட்டின்னு வந்து பார்க்க சொல்கிறாளாம். இந்த பிரிவா சொல்கிறா, ஒரு புஸ்தகத்தில் படித்த ஞாபகம், அரவம் தீண்டினாலும் ஆரணங்கு தீண்டாமல் அப்படின்னு எழுதியிருக்கு அப்படிங்கிறா. அரவம்னா பாம்பு, ஆரணங்கு தீண்டாமலும் இந்த பெண்ணு தீண்டாமல். பாம்பு தொட்டுட்டு போயிடுத்து, இவன் இன்னும் தொடலை. ஏன்னா இந்த ஒரு விரதத்தை, சாஸ்திர நியமத்தை, கல்யாணம் ஆகிற வரைக்கும் அந்த சரீர சம்பந்தம் இருக்கப்படாது, தொடப்படாது அப்படிங்கிறதுக்காக அப்படி மெயின்டைன் பண்ணுறான். இப்படி மற்றவெல்லாம் வந்து பார்க்குறா. எழுப்பின உடனே வந்து இவனை எழுப்பி பார்க்குறா, தட்டி பார்க்குறா. ஆளுக்கு உயிர் இல்லை, போயாச்சு. அதான் சொல்கிறா பெரியவா, இவன் துரதிருஷ்டம் பின்னாடியே வந்திருக்கு. இந்த பொண்ணுக்கு ரொம்ப மனசு கேட்கல, உட்காந்து ஓன்னு அழறது. துக்கம் தாங்க முடியல அவளால். என்ன பண்ணுறதுன்னு தெரியல. இந்த மாதிரி ஆயிடுத்தே, ஒரு அசந்தர்ப்பமாக நடந்து போச்சே, நீ நம்ம காப்பாற்றுறதுக்கு யார் இருக்கான்னு உட்காந்து ஓன்னு அழுதுன்னு இருக்கு இந்த பொண்ணு. அப்படியே நாள் வந்து விடிஞ்சாச்சு. அடுத்த நாள் ஆரம்பம். அப்போ அந்த ஊரில் திருப்புறம்பய க்ஷேத்திரத்தில் திருஞான சம்பந்தமூர்த்தி அங்கே வந்திருக்கார், அந்த ஊரில் இருக்கார் அப்படிங்கிறத இப்போ தெரிய வருது. ஞானசம்பந்தமூர்த்தியினுடைய காதுக்கு இந்த விஷயம் எட்டுறதான். இங்கே நடந்த சம்பவங்களை தெரிஞ்சுட்ட யாரோ ஊர்க்காரா அவர்கிட்ட போய் சொல்கிறா. அவர் ரொம்ப மனசு முழுக்க கருணையே வடிவானவராக இருக்கிறவராச்சு. அதனால் அந்த குழந்தை, இந்த குழந்தையினுடைய கஷ்டத்தை தெரிஞ்சுட்டு ஏதாவது உடனே ஒரு ஹெல்ப் பண்ணணும்னு சொல்லி ஞானசம்பந்தமூர்த்தி அங்கே வரார். விரிவாக சொல்கிறா, பரமேஸ்வரனுடைய பிள்ளையாகவே இருக்கக்கூடியவர் இல்லையா இவர். அதனால் வந்து இங்கத்த ஒரு சுச்சுவேஷனை பார்த்துட்டு அங்கே அப்பா கிட்ட பிரார்த்தனையாக ஒரு பதிகம் பாடுறார். அதாவது பரமேஸ்வரன்ட்ட ஒரு பதிகம் ஒன்று பாடுறார். இவன் உடம்புல ஏறின விஷமெல்லாம் இறங்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு பதிகம் பாடுறார். அந்த பதிகத்திலே வார்த்தைகள் எப்படி வருதுன்னு பார்த்தோம்னா, விரிந்தனை குவிந்தனை விழுங்குயிர் உமிழ்ந்தனை அப்படின்னு சொல்லி வருது. அதில் கூடவே சொல்லும் பொழுது பிணம்புகு மயானம் புரிந்தோனை அப்படிங்கிற, அதாவது பிணம்புகு மயானம்னாக்கா ஸ்மசானவாசின்னு சொல்கிறோம் பரமேஸ்வரன். மயானத்திலே இருக்கிறவர், அங்கேயே ஒரு நடனம் ஆடுறவர்லாம் நம்ம சொல்கிறோம். நீ அப்படி இருக்கிறவனாக இருந்தாலும் உன்னால தான் ஏற்கனவே எடுத்துக்கொண்டு போகப்பட்ட உயிரை மறுபடி கொடுக்க முடியும். விழுங்குயிர் உமிழ்ந்தனை அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்ற. அதாவது யமனால் விழுங்கப்பட்ட ஒரு உயிரை உமிழ்ந்தனை வெளியில திரும்பி கொண்ட கொடுக்கறதுன்னு சொன்னாக்கா சாட்சாத் உன் அனுகிரகத்தினால தானே முடியும். அதனால நீ இந்த குழந்தையின் பேர்ல இறக்கப்பட்டு
இந்த உயிரை மறுபடி கொடுக்கணும்னு அப்பாவை பிரார்த்தனை பண்ணி பதிகம் பாடுறார். ஏன்னா அவரே தான் ஏற்கனவே நிறைய இந்த ஹாலாஹல விஷம்ங்கிறோமே, இந்த காலகூட விஷம்னு அந்த விஷத்தை சாப்பிட்டு தொண்டையிலே நிற்க வச்சிருக்கிறாச்சு. அவர்கிட்ட பிரார்த்தனை பண்ணாதானே விஷத்தை மறுபடியும் எடுக்கிறதுக்கு முடியும் அப்படின்னு பிரார்த்தனையாக சொல்கிறார். அப்போ இவர் பிரார்த்தனை பண்ணி பதிகம் பாடின உடனே இவன் உடம்புல ஏறின விஷம் முழுக்க அப்படியே மறுபடி திரும்பி வெளியில் போயிடுத்தான். இந்த முரமாமன் திரும்பி உசுரோட எழுந்துட்டான். இதே மாதிரி ஒரு நிகழ்வு தான், ஒரு சம்பவம் தான் திருமருகல்ங்கிற ஒரு க்ஷேத்திரத்தில் நடந்திருக்குன்னு சொல்லி இதே மாதிரி ஒரு கதைன்னு முதல்ல சொன்னேனே 3 இடங்கள்லன்னு, அதே இடத்துல ஞானசம்பந்த மூர்த்தியினுடைய விஷயம் அங்கேயும் சொல்லியிருக்கு. அதே மாதிரி சிலப்பதிகாரத்தில் இதே மாதிரி இன்சிடென்ட் சொல்லும் போதும் பெரியவா சொல்கிறான், சிலப்பதிகாரம் காலம் அப்படின்னு வச்சு பார்த்தா டைம் எப்போ நடந்ததுங்கிறத பார்த்தாக்கா ஞானசம்பந்த மூர்த்திக்கு ரொம்ப காலம் முன்னாடி சிலப்பதிகாரம் எழுதினது. அப்பவும் இதே மாதிரி ஒரு சம்பவம் நடந்திருக்குங்கிறத பார்க்கும் பொழுது தான் சுவாமி லீலைகள் இப்படியே ரிப்பீட் ஒரு சைக்கிளில் வந்துட்டு இருக்குங்கிறது தெரியறது அப்படிங்கிறதாக சொல்கிறேன். சரி, இப்போ ஞானசம்பந்த மூர்த்தி அனுகிரகம் எழுந்துவிட்டான், முரமாமனுக்கு உசுறு வந்துடுத்து. இந்த பொண்ணுக்கும் ரொம்ப சந்தோஷம். இவா எல்லாரும் சேர்ந்து சுவாமிக்கு இவருக்கு நமஸ்காரம் பண்ணுறா ஞானசம்பந்த மூர்த்திக்கு. அவர் சொல்கிறாராம், விஷயம்லாம் எனக்கு தெரியும், எல்லாம் சொன்னால் இந்த மாதிரி இவளை இப்போ கல்யாணம் பண்ணிக்கணும், ஊருக்கு போய் பண்ணிக்கணும்னு நீ வச்சுட்டு இருக்க. ஆனால் இன்னும் தள்ளி போடாதப்பா காலத்தை. இப்போ ஏதோ சுவாமியோடைய அனுகிரகம் உனக்கு உயிர் கிடச்சுடுத்து, அதனால் இப்போவே நீ கல்யாணத்தை பண்ணின்று, இன்னும் காலம் தாழ்த்தாத. இங்கேயே கல்யாணத்தை முடிச்சுண்டு சுவாமி சந்நிதியில் இங்கே எல்லாத்தையும் முடிச்சுண்டு அப்புறம் பாக்கி க்ஷேத்திரம்லாம் பார்த்துட்டு நீ மெதுவாக மதுரைக்கு போ அப்படின்னு ஆசீர்வாதம் பண்ணிவிட்டு ஞானசம்பந்த மூர்த்திகள் இங்கேருந்து கிளம்புறார். இவாளும் சரின்னு ஒத்துண்டுறான். இவனுக்கு மனசுக்குள்ள ஒரு பக்கம் ஒரு யோசனை, தம் ஊருக்கு போனால் எப்படி பதில் சொல்கிறது அப்படின்னு ஒரு பக்கம் ஒரு யோசனை. ஆனால் இங்கே சொல்லியிருக்கிறது தனக்கு உயிர் பிச்சை போட்ட பெரிய மகான், அவர் சொன்ன வார்த்தையும் தட்டப்படாது அப்படின்னு சொல்லி என்ன வழி பண்ணுறதுன்னு யோசிக்கிறான். யோசித்து கடைசியில் சரி, இங்கே கல்யாணம் பண்ணால் நமக்கு யார் சாட்சி சொல்ல போகிறாங்கிறது ஒன்று தானே நமக்கு கஷ்டம், இந்த சுவாமியை நம்ம சாட்சிக்கு கூப்பிட்டுருவோம் அப்படின்னு மனசால் இந்த சுவாமியை நினச்சிட்டானா. ஏன்னா மகான் ஒருத்தர் சொல்லியிருக்கார், இந்த ஆக்ஞையை நம்ம மீறப்படாதுன்னு சொல்லி மனசார அப்படி பிரார்த்தனை பண்ணுறான். சுவாமி, நான் உன்னை நினச்சிண்டு உன்னையே சாட்சியாக வச்சுன்னு நான் கல்யாணத்தை இங்கே பண்ணிட போகிறேன் அப்படின்னு அவன் நினைக்கும் பொழுதே அவன் மனசில் அப்படி கண்ணை மூடி அவன் பிரார்த்தனை பண்ணும் பொழுது சுவாமி மாத்திரம் இல்லையா, அந்த ஃபுல் செட்டப், இதே வார்த்தை விரிவாப்படுறான், அந்த ஃபுல் செட்டப் அவன் மனசில் அப்படியே பதியறதான். நினச்சி பார்க்குறான். இங்கே வந்த உடனே அவன் ஸ்நானம் பண்ண ஒரு கிணறு, ஏன்னா இவன் எவ்வளோ கஷ்டத்தில் இப்படி ஒரு புழுதி படிஞ்சு இங்கே வந்திருக்கும் பொழுது ஸ்நானம் பண்ணுறதுக்கு நல்ல ஜிலு ஜிலுன்னு ஜலம் கொடுத்த அந்த ஒரு கிணறு, அப்புறம் இவன் வயிறு நிறைய சாப்பிடணும்னு சொல்லி அந்த மடப்பள்ளியில் போய் வாங்கி வந்தானே அந்த மடப்பள்ளி, அப்புறம் நன்னா உட்காந்து சாப்பிட்றதுக்கு குழு குழுன்னு நிழல் கொடுத்த அந்த வன்னி மரம், இதெல்லாம் தாண்டி முக்கியமாக இந்த க்ஷேத்திரத்தில் இருக்கக்கூடிய சுவாமி, இவா 4 பேரும் அவன் மனசில் அப்படியே பதிஞ்சுதான் நினச்சிண்டானா. இவா 4 பேரையும் மனசார நினச்சிண்டு சுவாமி, வன்னி மரம், கிணறு, மடப்பள்ளி இந்த 4த்தையும் சாட்சியாக வச்சுண்டு இவா சாட்சியாக நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லி இந்த பொண்ணுடைய கழுத்தில் அவன் மாங்கல்யத்தை கட்டுறான். இந்த இடத்துல ஒரே ஒரு பாயிண்ட் ஆஃப் டிஃபரன்ஸ் ஒன்று கொடுக்குறா பெரியவா. இந்த புராணங்கள் இருக்கக்கூடிய விஷயத்தில் சுவாமிங்கிறது கன்ஃபார்ம்டு அப்படியே இருக்குது, வன்னி மரம்ங்கிறது கன்ஃபார்ம்டாக இருக்குது. 3ஆவதாக கிணறா அல்லது மடைப்பள்ளியாங்கிறதுல 1-2 இடத்துல வேறு வேறு கதைகளில் வித்தியாசம் இருக்குது. இந்த ரெண்டும் சுவாமியும் வன்னியும் எல்லாரும் அக்செப்டட் வெர்ஷனாக இருக்குது. கிணறு அண்ட் ஆர் மடைப்பள்ளின்னு வச்சுக்கலாம், நம்ம 2த்தையும் சேர்த்தே சொல்லிப்போம் அப்படின்னு பெரியவா இந்த 2த்தையும் சேர்த்துன்னு வரா இந்த இடத்துல. ஏன்னா சிலப்பதிகாரத்தில் இருக்கிற வெர்ஷனில் வன்னி மரமும் மடைப்பள்ளியும்னு தான் அங்கே கொடுத்துருக்கு, அதனால் அந்த கதையை பெரியவா ரெஃபர் பண்ணி சொல்கிறா. வன்னி மரமும் மடைப்பள்ளி சான்றாக அப்படின்னு சொல்லி வச்சுருக்கிறதுனால இங்கே கிணறுங்கிறது அண்ட் ஆறுங்கிற சப்ஸ்டியூட்டாக இருக்குது, நம்ம 4த்தையும் சேர்த்து வச்சுருவோம் இந்த கதையில் அப்படின்ட்டு. அப்படி இவா 4 பேரையும் மனசால் நினச்சிண்டு சாட்சியாக இவாளை வச்சுட்டு நான் அவங்க கழுத்தில் தாலி கட்டுறேன்னு கட்டுறான். பெரியவா சொல்கிறா, கல்யாணம்னு சொல்லும் பொழுது அக்னி சாட்சியாக நம்ம இங்கே பார்க்குறோம், இங்கே ஒன்றும் இல்லை அக்னி, 2 அக்னி இருக்குது சாட்சிக்கு அப்படிங்கிறா. எப்படின்னு கேட்டால் சுவாமியை மனசால் நினைக்கிறானே, இந்த சுவாமி யார், ஒரு லிங்கமாக லிங்கமூர்த்தியாக இங்கே காட்சி கொடுக்குறவர். லிங்கம்ங்கிறது என்னன்னாக்கா ஜோதிஸ்வரூபம் அக்னிஸ்வரூபமாக இருக்கக்கூடியதான் லிங்கமாக ஒரு வடிவம் பண்ணுறோம், ஒரு ஆகாரம் கொடுத்து உருவம் கொடுத்து பண்ணுறோம், அதுவே அக்னிஸ்வரூபம் ஒன்று. 2வது வன்னி மரம், வன்ஹி அப்படிங்கிற வார்த்தைக்கு அக்னி அப்படின்னே தான் அர்த்தம் சம்ஸ்கிருதத்தில். அதனால் இங்கே ஒரு அக்னி இல்லை 2 அக்னி இருக்குது சாட்சியில், அதை தவிர்த்து எக்ஸ்ட்ராவாக கிணறு மடப்பள்ளி, இப்படி 4 பேரை சாட்சி மனசால் வச்சுட்டு கழுத்தில் தாலியை கட்டிவிடுறான். நல்லபடியாக இங்கே கல்யாணம் நிறைவேறிடுறது. அதுக்கப்புறம் எப்படியோ ஒரு க்ஷேத்திரங்களாக இவா தரிசனம் பண்ணிட்டு நல்லபடியாக இவா மதுரைக்கு போய்டுறா.
மதுரைக்கு போய் இவ என்டர் ஆகும் பொழுது இவன் வீட்டில் ஏற்கனவே அந்த மூத்தாள் ஒருத்தி இருக்கா. ஃபஸ்ட்டு கல்யாணம் பண்ண ஒரு மனைவி இருக்காள், அவள் மூத்தாள், இவ இளையாள்னு வச்சுப்போம் இப்போ கதைக்கு. அந்த மூத்தாள் இருக்கா, இவளை அழைச்சிட்டு இவன் உள்ளே போகும் பொழுதே வழக்கம் போல் என்ன ஆகணும், அவளுக்கு முகத்தில் எள்ளும் கொள்ளுன்னா வெடிக்கணும். அப்படியே மனசுக்குள்ளே அப்படியே பயங்கரமாக கோவம். ஏன்னா அன்அனௌன்ஸ்டாக திடீர்னு இவன் 2வது பொண்டாட்டின்னு கல்யாணம் பண்ணி ஒருத்தன் கூட்டின்னு வந்தான்னா எந்த மனைவிக்கும் வரத்தானே வரும் ஒரு கோவம். அப்படி ஒரு கோவத்தோடு அப்படியே பார்க்குறாளாம். இருந்தாலும் மனசுக்குள்ளே அப்படியே அந்த கோவத்தை அப்படியே அமுக்கி வச்சுட்டு வாங்கோ அப்படின்னு வரவேற்று உள்ள அழைச்சின்னு போய்ட்றா. இது அவளுடைய மனசை எப்படி கொஞ்சம் அடக்கி நல்ல விதமாக வினயமாக நடந்துக்க முயற்சி பண்ணுறாங்கிற ஒரு நல்ல குணத்தையும் இங்கே காட்டுறது. ஏன்னா நேரம் எடுத்த உடனே அங்கே வாசல் நின்று குடிம்பிடி சண்டை பிடிக்கல, இப்படி சொல்லி உள்ள அழைச்சின்னு போய்ட்றா. அதுக்கப்புறம் நீருபூத்த நெருப்பாக இவாளுக்கு நடுவில் அப்படியே மெதுவாக கொஞ்சம் சண்டைகள் இருந்துட்டு இருக்கு. ஒரு மூத்தா இளையானா இருக்கக்கூடியது தானே பெரியவா சொல்கிறா. இது நேரடியாக உடச்சி சண்டை போடுறதுன்னு இல்லாமல் இந்த கோல்டு வார்னு சொல்லுவாளே அது மாதிரி கொஞ்சம் உள்ளூர் அப்படி பூத்துன்னு இருக்கிறதாக ஒரு சண்டை இவா 2 பேருக்குள்ள அப்படியே உள்ளுக்குள்ளே இருந்துட்டு இருக்கு. அது காலப்போக்கில் அது சரியாயிடும் அப்படின்னு இந்த முறமாமன் அதை அப்படியே விட்டுட்டு அவன் காரியத்தை பார்க்க ஆரம்பிச்சுட்டான். ஏன்னா அவன் கடமை என்ன, நிர்கதியாக நின்ன தன்னையே புருஷன் வரிச்சின்ற பொண்ணுக்கு அவன் வாழ்வு கொடுக்கணும். அது நல்லபடியாக பண்ணிட்டாங்கிறதுனால நார்மலாக அவன் வாழ்க்கையை நடத்த ஆரம்பிச்சுட்டான். இந்த இளையாளுக்கும் காலப்போக்கில் ஒரு குழந்தை பிறந்துடுத்து. வாழ்க்கை ஒரு மாதிரி ஓடின்னு இருக்கு, சக்கரம் இப்படி சுற்றின்னு இருக்கு. இவளுக்கு குழந்தை பிறந்தாச்சோ இல்லையா, இந்த குழந்தை வளர்ந்து கொஞ்சம் பெருசாகிட்டு இருக்கிற காலத்தில் இந்த மூத்தாளுடைய பிள்ளை வந்து இந்த இளையாளுடைய பிள்ளைய போட்டு ஒரு நாள் காட்டடியாக அடிச்சு விட்டான். அப்போ இத்தனை நாள் இவ என்ன விதமான ஒரு கஷ்டம் வந்தாலும் இவளை ஏசரா மாதிரி அப்படி இண்டிகேட் பண்ணி ஒரு கோல்டு வாராக நடந்திருந்தாலும் இவ பொறுத்துன்னு இருந்தவோ தன் பிள்ளைக்கு கொஞ்சம் கஷ்டம் இந்த மாதிரி போட்டு அடிச்சுடுத்தே அப்படின்ன உடனே மனசு பொறுக்க மாட்டாமல் ஒரு 2 வார்த்தை அந்த மூத்தாளுடைய பிள்ளைய 2 வார்த்தை கேட்குறாளாம் இவ. அப்போ கூட இவ பதிலுக்கு அடிக்கலை அந்த குழந்தைய, 2 வார்த்தை கேட்குறா, ஏண்டா இப்படி பண்ணிட்டேன் அப்படின்னு கேட்க ஆரம்பித்தாலும். இதை பார்த்தது தான் தாமதம். இத்தனை நாள் வெடிக்கிறதுக்காக காத்துட்டு இருந்த எரிமலையாக அந்த மூத்தாள் இருக்காளே சற்று இந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை பிடிச்சிட்டு இவ்வளோ பிடிச்சி பொலன்னு திட்ட ஆரம்பிச்சுட்டாலும். வார்த்தைகள்னால ஏசி ஒரு வார்த்தை சொல்லிடுறா. என்னன்னா, சாஸ்திரப்படி விதிப்படி தர்மத்தின்படி எந்த சட்டத்தின்படி வாரிசாக இந்த குடும்பத்துக்கு இருக்கக்கூடியது இவன் தான், என் பிள்ளை தான். இப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் யாரு என்னன்னே தெரியாம கொலங்கோத்திரம் பார்க்காம ஏதோ ஒரு காரணத்தை வச்சு என் புருஷன்கிட்ட வந்து ஒண்டின்ற ஒன்னே சட்டப்படி கல்யாணம் பண்ணிக்காத ஒன்னே அவர் கூட்டின்னு வந்து ஓம் பிள்ளைய வச்சுட்டு அதுக்காக நீ என் பிள்ளைய சட்டப்படியான வாரிசை எதிர்த்து நீ பேசுவியா அந்த மாதிரி அப்படின்னு ஒரு வார்த்தையை சொல்லிடுறான். அப்போ கொலங்கோத்திரம் பார்க்காம ஏதோ ஒரு இதை வச்சு அவனை மயக்கி விட்ட அப்படின்னு சொல்றதாகவும், உனக்கு நிஜமாவே கல்யாணம் ஆச்சா என்ன, சட்டப்படி எங்க கல்யாணம் ஆச்சு உனக்கு அப்படின்னு கேட்கறதாகவும் இந்த மூத்தாள் கொஞ்சம் வார்த்தைகளை கொட்டிடுறான் இளையாள்கிட்ட. கேட்டு ரொம்ப மனசு கஷ்டமா போயிடுது. அதாவது இப்போ புருஷன் முதல்ல என்ன நினைச்சானோ, ஊர்ல போனா ஜனங்க நாளைக்கு சாட்சி இல்லை நீ கல்யாணம் பண்ணிண்டியா நிஜமாவேன்னு கேட்பான்னு இவன் நினைச்சானோ முதல்ல, அதே இப்போ நடந்து போச்சே அப்படின்னு சொல்லி இந்த பொண்ணுக்கு தாங்க மாட்டாம வருத்தம். என்ன பண்றதுன்னு யோசிக்கிறா. உட்காந்து யோசிச்சே ஒண்ணுமே வழி தெரியல, என்னன்னு சொல்றது, யாரை போய் கேட்கறது அப்படின்னு தீர்மானம் பண்ணிட்டு நேராக கிளம்பி மதுரையில் என்ன இருக்கா, யாரும் மனுஷா வழி கொடுக்கலன்னு சொன்னாக்கா யார்கிட்ட போக முடியும், சுவாமி கிட்ட தானே. நேராக ஓடுறாளாம் சொக்கநாதர் கோயிலுக்கு. அங்கே போய் குளத்தில் ஒரு ஸ்நானத்தை பண்ணி நேராக சுவாமி கிட்ட போய் நிற்கிறாளாம். உன்னை நம்பித்தானே இந்த மாதிரி அவர் அன்னைக்கு உன்னை சாட்சியாக வச்சுட்டு எனக்கு தாலி கட்டினார். அப்படி இருக்கும்பொழுது இன்னைக்கு இப்படி ஒரு அவச்சொல்லுக்கு நான் ஆளாயிட்டேனே, இதுக்கு நீ தான் ஒரு வழி பண்ணணும். உன்னையே நம்பி உன்னை சாட்சியாக முன்னிறுத்தி நாங்கள் இப்படி கல்யாணம் பண்ணுறது நிஜம்னு சொன்னால் நீ தான் எங்களுக்கு ஒரு வழி காட்டணும் அப்படின்னு சுவாமி கிட்ட பிரார்த்தனை பண்ணலாம். உடனே சொக்கநாதர் அவருடைய லீலை இங்கே தான் டிசைட் பண்ணுறார். சரி உனக்கு ஒரு அனுகிரகம் பண்ணுறேன்னு சொல்லி அசரீரியாக, அதாவது சரீரம்னா உடம்பு, அசரீரின்னு சொன்னால் உடம்பில்லாததாக வெறும் ஒரு சப்தமாக அங்கே ஒரு வாக்கு கொடுக்குறார். சரி உன்னுடைய கஷ்டத்தை நான் சரி பண்ணுறேன், நீ போய் உன்னுடைய மூத்தாளையும் இந்த ஊர்க்காரா எல்லாரையும் அழைச்சிட்டு வாங்க, வந்த உடனே உங்களுக்கு கல்யாணம் ஆச்சுங்கிற விஷயத்த நான் அவளுக்கு போத்தியப்படுத்துகிறேன், அவளுக்கு தெரிவிக்கிறேன், கூட்டின்னு வா அப்படின்னு சொல்லிடுறாராம். இவளுக்கு உடனே சந்தோஷம். திரும்பி ஓடி போய் நீ இப்போ என்ன இப்படி கேட்டியான்னா கிளம்பி வா, சுவாமி உனக்கு வழி சொல்வார் அப்படின்னு சொல்லி அவளையும் ஊர்க்காரா எல்லாரையும் கூட்டின்னு வரான். எல்லாருக்கும் ஆச்சரியம், இது என்ன நிஜம் சொல்கிறதா பொய் சொல்கிறதா அந்த பொண்ணு, சுவாமி வந்து ஏதோ சொல்லுவார் காமிப்பாருன்னு சொல்கிறதேன்னு சொல்லி அந்த ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்குமே, ஆங்ஷியஸ் அப்படின்னு, நிஜமாவே நடக்கிறதா பார்த்துருவோம் அப்படின்னு, அதுக்காகவே அந்த இன்ட்ரெஸ்ட்டுக்காக ஊர்க்காரா எல்லாருமே வராலாம். அப்படி எல்லாரையும் கூட்டின்னு வந்து இங்கே மதுரையில் க்ஷேத்திரத்துக்குள்ளே நிறுத்தி வச்ச உடனே கல்யாணம் ஆனது எங்கே, திருப்புறம்பயம்ங்கிற க்ஷேத்திரத்தில். வா நிற்கிறது மதுரையில்.
சொக்கநாதர்கிட்ட வந்து எல்லாரும் அசம்பிள் ஆயாச்சு, நீ தான் இப்போ எனக்கு ஹெல்ப் பண்ணும் அப்படின்னு இவ கேட்குறா. கேட்ட உடனே என்ன பண்ணுறாராம் சுவாமி, சினிமாவில் வர ட்ரிக் ஷாட் மாதிரி ஒரு ஷாட் ஒன்று இங்கே சுவாமி காமிக்கிறார் அப்படிங்கிறா பெரியவா. ஒரு முகூர்த்த காலத்துக்கு அங்கே அந்த எங்கே மீனாட்சி சுந்தரேஸ்வரர் சந்நிதியிலேயே முன்னாடி சுவாமிக்கு முன்னாடி ஈசான்ய திக்கில் அங்கே யாரையெல்லாம் சாட்சி நிறுத்தி கல்யாணம் பண்ணுறேன்னு அவன் சொன்னானோ, அதாவது அங்கே சுவாமி அவர் தான் சாட்சி சொல்கிறார், சுவாமி இவர் சாட்சிநாதேஸ்வரர்னு. அந்த சுவாமி அதாவது லிங்கம், வன்னிமரம், கிணறு, மடைப்பள்ளி, இந்த நாளும் அப்படியே அந்த சீன் செட்டப் அவன் மனசில் அப்படியே பதிஞ்சுதுன்னு சொன்னாலே கல்யாணம் பண்ணும் பொழுது, அந்த நாளும் ஒரு செட்டப்போட அப்படியே அந்த கோயில் சரௌண்டிங்கோட அழகாக வந்து ஒரு சினிமா ட்ரிக் ஷாட் மாதிரி இங்கே ஒரு முகூர்த்த வேலைக்கு அங்கே எல்லார் கண்ணுக்கு முன்னாடியும் அப்படியே தெரிஞ்சுதான் அங்கே தான் இவளுக்கு கல்யாணம் ஆச்சு அப்படிங்கிறதாக சுவாமி எல்லாருக்கும் அந்த தரிசனத்தை கொடுக்குறார். அப்போது ஒரே சிவனுடைய சந்நிதியில் இன்னொரு சிவன் அடிஷனலாக சொக்கநாதர் அண்ட் சாட்சிநாதேஸ்வரர் இவரே டபுள் ஆக்ஷன் போட்ட மாதிரி வச்சுட்டு வாஸ்தவத்தில் இப்படி கல்யாணம் ஆச்சு, இதுக்கு சாட்சி இவாவா தான் அப்படின்னு அங்கே ப்ரூவ் பண்ண வச்சார். இது பார்த்த உடனே ஊர்க்காரா எல்லாருக்கும் ஆச்சரியம், எல்லாரும் ஆகாகாரம் பண்ணுறா. அதாவது இந்த பொண்ணை பார்த்து ஆஹா இப்படிப்பட்ட பக்தி உனக்கு, உன் பக்திக்கு மெச்சி சுவாமியே இப்படி இதை நிரூபிச்சிருக்காரு அப்படின்னு ரொம்ப ஆகாகாரம் பண்ணுறா. அந்த மூத்தாளும் மன்னிப்பு கேட்டுட்டானாம், சொன்ன வார்த்தை தப்பு, என்னை மன்னிச்சிரு அப்படின்ட்டு. எல்லாம் அதுக்கு திரும்பி வந்துடுறா. வந்த உடனே இவ புருஷன் இருக்கான இந்த முறமாம், அவனுக்கு மாத்திரம் கோபம் குறையவே இல்லையாம். ஏன்னா முதல்ல தன்னை ட்ரஸ்ட் பண்ணலை, தான் சொன்னது தானே நிஜம், என்ன நீ ட்ரஸ்ட் பண்ணலை அப்படின்னு மூத்தாள்கிட்ட கோச்சுண்டானான். அதே மாதிரி இவளை வந்து நீ எப்படி இப்படி ஏசி பேசியிருப்ப, நீ தப்பாச்சே நீ பண்ணது, அதனால் உன்னை நான் ஒதுக்கி வைக்கிறேன், நீ ஊரை விட்டு கிளம்பி போயிடு அப்படின்னு சொல்லி அவகிட்ட கோச்சுண்டானான். அப்போ இந்த இளையா சொல்கிறாளாம், அந்த மாதிரி சொல்லாதீங்க, எல்லார் ஊரில் இருக்கிறவா பல பேர் மனசில் இருந்திருக்கக்கூடிய ஒரு சந்தேகம்தான் அப்படியே வாயை விட்டு வெளியில் சொல்லாமல் பல பேர் மனசுக்குள்ளே இது இருந்திருக்கும். அந்த ஒரு விஷயத்தை தான் அக்கா அதுவும் இத்தனை வருஷம் கழித்து வாயை திறந்து கேட்டாங்க, அது ஒன்றும் தப்பு நீங்கள் சொல்லாதீங்க. இன்ஃபேக்ட் அக்கா இப்படி கேட்டதுனால தான் நான் சுவாமிகிட்ட போய் சொல்லி சுவாமி வந்து இப்படி ஒரு பெரிய ஆச்சரியத்தை நிகழ்த்தி அதன் மூலமாக என்னுடைய பக்தியையும் என்னுடைய கற்பையும் உலகத்துக்கு நன்னா எல்லாரும் புரிஞ்சுக்கிற மாதிரி இதை நிரூபித்து காமிச்சிருக்கார். அதனால் அக்காவை தப்பு சொல்லாதீங்க, நம்ம எல்லாரும் ஒன்றாவே இருப்போம் அப்படின்னு இந்த இளையாள் கேட்டுன்றதாகவும், அதோட இந்த கதை பரம மங்களமாக நம்ம சுபம் போடுற மாதிரி சினிமா ட்ரிக் ஷாட்டு கடைசியில் சுபம் போட்டு வணக்கம் போடுறோமே அந்த மாதிரி இந்த கதை பூர்த்தி ஆகுதுன்னு பெரியவா இந்த விஷயத்த சொல்கிறார். இதில் சம்பவத்தில் விசேஷமாக நம்ம பார்க்க வேண்டியது, சுவாமி சாட்சிநாதராக இப்படித்தான் நடந்ததுன்னு சொல்லி விஷயத்தை சாட்சியாக வந்து கன்ஃபார்ம் பண்ணுறவராக இங்கே சுவாமி தரிசனம் கொடுக்குறாருங்கிறது ஒன்று. ரெண்டாவது, இந்த ட்ரிக் ஷாட்டினுடைய கண்டினியூஷனாக ஒரே ஸ்தலத்துக்குள்ளே ஒரு கோயிலுக்குள்ளே இந்த பரமேஸ்வரன் ஒரு பக்கம், சொக்கநாதர் ஒரு பக்கம், எதிர்க்கையே இவருடைய டூப்ளிகேட் ஆக்ஷனாக டபுள் ஆக்ஷனாக சாட்சிநாதேஸ்வரர்னு வந்தாக்கா பார்த்த ஜனங்களுக்கு இப்படிப்பட்ட ஒரு ஆச்சரியம் ஒன்று, எப்படிப்பட்ட அனுகிரகம் ஒன்று அப்படிங்கிறதையும் நம்ம யோசித்து பார்க்கலாம். அது கல்பனையில் தான் நம்ம நினச்சி பார்க்க முடியும், எப்படி இருக்கும் அவளுக்கு ஒரு எப்பேற்பட்ட சந்தோஷம், ஒரு ஆனந்தம் அவளுக்கு கிடச்சிருக்கும் அப்படிங்கிறத நம்ம நினச்சி பார்க்கலாம். அசரீரியாக குரல் கேட்டாலே ஒன்று, தரிசனத்துலேயும் பார்த்தா இதெல்லாம் நம்ம கிடைக்குமா சார்ன்னு கேட்டோம்னா கிடைக்கும் கிடச்சிருக்கு. நம்ம பெரியவா அப்படி ஒரு அற்புதத்தையும் நிகழ்த்தி காமிச்சிருக்கா. அந்த சம்பவத்தை நாளைக்கு பார்ப்போம். பெரியவா சார்.